விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாரு. ஆனால் காவேரி ஃபோனே எடுக்கல. ஒன்றும் புரியாமல் குழம்புறாரு விஜய். ஏன் காவேரி ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா, என்ன ஆச்சுன்னே தெரியலையே, நேரில் போய் பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. வந்து காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்க முடியல, நடந்த விஷயத்துலேருந்து அவங்களால மீள முடியல. சாரி விஜய், என்னை மன்னிச்சிடுங்க. குட்டி பாப்பா, நீயும் நானும் அப்பா விட்டு ரொம்ப தூரம் போகிறோம். இங்கே இருந்தால் கண்டிப்பாக வந்து அப்பா நம்மளை பார்க்க வந்துக்கிட்டே இருப்பார். அதனால் வந்து எல்லாருக்கும் பிரச்சனை தான். நான் வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன் இல்லையா உன் மேலே, அதுவும் வந்து நான் இதுக்கப்புறமா வந்து அவர் வாழ்க்கையில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா நான் எப்படி வந்து இங்கே இருக்க முடியும், இங்கே இருந்தால் கண்டிப்பாக அவர் தேடி வருவார். அதுக்கப்புறம் நான் சத்தியத்தை மீறின மாதிரி ஆகிடும். அதனால் நான் தூரமாக போகிறேன், அவர் தேடி வராத இடத்துக்கு போயிடுறேன். இதுக்கப்புறம் அவர் தேடி வராமல் இருக்கிறது தான் நல்லது. அதனால் நான் போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லா துணியெல்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் சொல்லிட்டு, ஏய் தனியாக எப்படி கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. மாமா எங்கேயோ காலைல கிளம்புனாடி, அதனால் மாமா வந்துட்டோன்னா போய் இல்லை கார் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பிடுறாங்க. அவங்க அக்கா வந்து அவங்க அம்மா ஏன் தான் பிடிவாதம் பிடிக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம வராரு குமரன். அதை பார்த்துட்டு வந்து வானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னடா என்ன பிரச்சனை, எதுக்கு காலையிலே வர சொன்னேன்? இல்லைண்ணே, நீ வந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொன்னேன். என்னடா சொல்கிற, யார் கூட்டிகிட்டு போக சொல்கிற? வேறு யார், அந்த யமுனாவை தான். தயவு செய்து அவளை கூட்டிகிட்டு போயிடுண்ணே, என்னால் முடியலண்ணே, ப்ளீஸ்ண்ணே புரிஞ்சுக்கோண்ணே அப்படின்னோடனே, என்னடா இது இப்படி சொன்னால் இப்படிரா, வீட்டில் என்னடா பதில் சொல்ல முடியும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு என்னென்ன பண்ணுறது, ஒரு நிமிஷம் சித்திரவதையும் ரணவேதனையும் என்னால் அனுபவிக்க முடியல. அவள் கேட்குற கேள்வி ஒவ்வொன்றும் கேவலமாக இருக்குண்ணே. இந்த மாதிரி யாருமே கேட்க முடியாது. அவள் மனசு உடம்பு எல்லாமே கெட்டு போயிருக்கிற, அவள் புத்தியே எதுவுமே சரியில்லைண்ணே, அவள் கூடலாம் மனுஷன் வாழவே முடியாதுண்ணே. என்னை தயவுசெய்து மன்னிச்சிடுண்ணே, ப்ளீஸ் நான் எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுண்ணே, என்னை கொஞ்சமாக நிம்மதியாக இருக்க விடுனேன்னொன்னே, என்னடா நீ இப்படிலாம் பேசுகிற, டே சொன்னால் கேள்றா அப்படி பேசிகிட்டு இருக்காரு. கரெக்டாக வந்து விஜய் கால் பண்ணுறாரு. விஜய் கால் பண்ணி எங்கே இருக்கீங்க குமரன் அப்படி சொல்லி, வீட்டிலையா இருக்கீங்க, காவேரிக்கு கொஞ்சம் கொடுங்களேன், போனேன் காவேரிட்டு பேசல ப்ளீஸ் அப்படின்னோடனே, நான் வீட்டில் இல்லை வெளியே வந்திருக்கேன், நான் நிவின் வீட்டுக்கு வந்திருக்கேன். காவேரி நேரம் கிளம்பிட்டு இருப்பாளே ஊருக்கு, உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்ன ஊருக்கு? ஆமாம் கொடைக்கானல் போகிறா காவேரி, கொஞ்சம் மனசு சரியில்லைன்னு சொன்னால், அதனால் கொடைக்கானல் திடீர்னு கிளம்பிட்டா, உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நான் நினச்சிறேன் அப்படின்றாரு. சரிங்க நான் வச்சிடறேன், அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. டே சொன்னால் கேள்றான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. உடனே அங்கே வராங்க யமுனா. என்ன மாமா, எப்படியாவது என்னை வந்து உங்கள் கூட அனுப்பிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்காரா அப்படின்னு. ஆமாம் அப்படி தான் முடிவு பண்ணியிருக்கேன். டே கத்தாதரா, சொன்னால் கேள்றா அப்படின்னு. ஏன் யமுனா இப்படிலாம் பண்ணுற, அவனை ஏன் இப்படி பாடப்படுத்தி எடுக்கிற, உன்னை நம்பி தானே நீ நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஆனால் இப்படி பண்ணிட்டு யமுனா அப்படின்னு. நான் ஒன்றும் பண்ணலையே, அவர் பண்ணுற வேலை தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல யமுனா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, சொன்னால் கேளு யமுனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, செம்மையாக டென்ஷன் ஆகிடுச்சு. காவேரியே இந்த முடிவுக்கு வந்தால் எப்படி அவள் போக முடியும், இந்த ஊரை விட்டு எதுக்காக போகணும்னு நினைக்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையை கையில் வச்சுக்கிறாரு. என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே தலையில் கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அடுத்து வந்து அந்த டைமில் கரெக்டாக வெண்ணா வராங்க. வெண்ணா பார்த்தோன்னே யோசிக்கிறாரு, ஒருவேளை இவ தான் காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, வெண்ணா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்றாரு. சொல்லி விஜய் அப்படின்றாங்க. சரி காவேரி இந்த ஊரை விட்டு போக போகிறாளாம், அது உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே, என்ன சொல்கிற விஜய், எனக்கு தெரியாதே, எதனால் காவேரி இந்த முடிவு எடுத்தா, எதனால் எடுத்தாலும் உனக்கு தெரியாது அப்படி தானே? ஆமாம் விஜய் எனக்கு தெரியாது. சரி விடு விஜய், அவளுக்கு ஏதோ மனசு கஷ்டம் போட்டிருக்கா அதான் போகிறா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படி. ஆமாம் எனக்கு என்ன பிரச்சனை, அவளை வந்து இந்த ஊரை விட்டு அனுப்புறதே நீ தானே அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய்க்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு. விஜய் நீ என்ன சொல்கிற அப்படின்னு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடிக்காத, நானும் பார்த்துட்ருக்கேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், சரி ஆனால் நீ பண்ண வேலை ஒவ்வொன்றுமே சரியில்லை, ஆனால் இப்போ என் பொண்டாட்டியை என்கிட்ட பிரிக்கிற வேலையெல்லாம் பார்த்துருக்கியா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, முதல்ல உன் ஃபோனை கொடு அப்படின்றாரு. அதை கேட்டு நான் என் ஃபோனை எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ கொடுக்க போகிறே இல்லையா அப்படியே வந்து கையில் வந்து பிடுங்குறாரு. பிடுங்க அதில் பார்த்துருக்காரு. பார்த்தா காவேரி குட் பை, வந்து உங்களோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிற, இதுக்கு என்ன அர்த்தம், காவேரி எதுக்காக உனக்கு இப்படி மெசேஜ் அனுப்பணும் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அது வந்து விஜய் இப்போ சொல்ல போறியே இல்லையா, இப்போ நீ சொல்லலை அப்புறம் இந்த விஜயை நீ வேறு மாதிரி பார்ப்ப, அதுக்கப்புறம் எந்த ஈவு இறக்கமும் உன் மேலே பார்க்க மாட்டேன், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷமே நீ உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிற, வேறு எப்படி பேசுறது, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வேலை பண்ணிகிட்டே இருப்பேன், நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டே இருப்பேன், நான் மரியாதை உண்மையை சொல்ல அப்படின்றாரு. வேறு வழி இல்லாமல் வெண்ணிலா எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி எதுக்காக இப்படிலாம் பண்ணா, நான் வெளியே வரலைன்னா போனால் போகுது, அதுக்காக இப்படி பண்ணுவாளா, ஆனால் நான் வெளியே வரணும்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட யோசிக்கல, சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா, கொஞ்சம் உனக்கு இறக்கமே இல்லையா உனக்கு அப்படின்னு. விஜய் அது வந்து சே என் மூஞ்சிலே முடிச்சிடாது, உன்னை பார்க்கவே எனக்கு கோவமாக வருது, என் காவேரி இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு.